பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் ரோமர் 1:16. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனெவனோ அவனுக்கு இரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. ஆமேன், அல்லேலூயா. பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக இந்த வசனத்தில் குறிப்பிட்டுள்ளார். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷம் அறிவிப்பதை குறித்து அவர் துளி அளவு கூட வெட்கப்பட்டதே கிடையாது. வெட்கப்படேன் என்று சொல்கிறார். நாம் மனிதர் முன்பாக நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வெட்கப்பட்டோம் என்றால் பரலோகத்திலே ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசுவதற்கும் வெட்கப்படுவார். பாருங்கள், வெட்கப்படக்கூடாது. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு இரட்சிப்பு உண்டாதற்கு அது தேவ பலனாக இருக்கிறது. பாருங்கள், யூதர்கள்லேயும் முன்பு யூதர்கள் பின்பு கிரேக்கர்கள், அதாவது முதலாவது யூதர்கள், அடுத்ததாக புறஜாதிகள். அவங்கெல்லாம் எப்போ சுவிசேஷத்தை கேட்டதுமே விசுவாசிக்கிறவனோ அவனுக்கு இரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாக இருக்கிறது. இரட்சிப்பு எப்படி வரும்? நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு வல்லமை உண்டு, அதிகாரம் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னை கழுவப்பட்டிருக்கிறது. நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நான் விடுதலை பெற்றிருக்கிறேன். என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நான் விடுதலை அடைந்திருக்கிறேன் என்கிற நிச்சயம் நம்மளுடைய இருதயத்துக்குள்ளே வரும்போது உலகம் கொடுக்க முடியாத தெய்வீக சமாதானம் நம்மளை நிரப்பும். ஒரு சந்தோஷம் உள்ளத்திலே, ஒரு குதூகல சந்தோஷம் நம்மளை ஆட்கொள்ளும். அதுதான் அந்த இரட்சிப்பின் அனுபவம். பாருங்கள், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு இரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாக இருக்கிறதாம். அப்போ இரட்சிப்பு உண்டாவதற்கு எது தேவபலனாக இருக்கிறது என்றால் அதாவது சுவிசேஷம் அறிவிக்கிற அந்த காரியம். சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டால் தானே விசுவாசிக்க முடியும். விசுவாசித்து அந்த சுவிசேஷத்தை அறிவித்து அந்த சுவிசேஷத்தை கேட்கிறவர்களுக்கு, அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவபலனாக இருக்கிறது. அதாவது சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கும், அதை விசுவாசிக்கிற நமக்கோ தேவ பலனாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ சிலுவையின் உபதேசத்தை அதை விசுவாசிக்கிறவர்கள், ஏற்றுக்கொள்கிறவர்கள், அவர்களுக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. அப்போ தேவ பலனாக அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறவர்களுக்கு இரட்சிப்பின் அனுபவம் கிடைக்கிறது. அல்லேலூயா. இந்த நாளில் நாம் இந்த சிந்தையோடு பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷம் அறிவிப்பதில் வெட்கப்படவே இல்லை. அவர் வெட்கப்படேன் என்று சொல்கிறார். நாம் ஏன் வெட்கப்பட வேண்டும்? கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனையே விட்டார். நாம் ஆண்டவருக்காக என்ன செய்தோம்? அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நாம் என்ன செய்கிறோம்? நாம் அறிந்து கொண்ட சத்தியத்தை அநேகர் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆத்துமா கூட கெட்டு போது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. ஒவ்வொரு ஆத்துமாவும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்தில் வந்துட வேண்டும். அதுதான் நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று. நம்ம ஆத்தும பாரம் நமக்குள்ளே வர வேண்டும். நம் உலக பிரகாரம் உள்ள மனிதர்களை பார்க்கும்போது நமக்குள்ளே இருதயத்தில் ஒரு துக்கம் இருக்க வேண்டும், ஒரு அங்கலாய்ப்பு இருக்க வேண்டும். ஐயோ, இத்தனை மக்கள் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறாங்களே, இந்த ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்களே, நமக்காக உலக மக்களின் எல்லாருடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தாரே, அவர் 3ஆம் நாள் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்று ஜீவிக்கிறார் என்கிற ஆழமான சத்தியம் இன்னும் எத்தனை பேர் அறியாமல் இருக்காங்க. அவங்க அறியாமல் இருக்கிறாங்க. அவர்கள் பக்தியெல்லாம் அநேக காரியங்கள், அவர்கள் ரொம்ப பக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பக்தியெல்லாம் வீணாய் போகிறது. ஜீவனில் தேவனை அறிந்து கொண்டு ஒவ்வொருவரும் அந்த சுவிசேஷத்தை கேட்டு, நற்செய்தியை கேட்டு, ஜீவனில் தேவனை ஆண்டவரை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஒவ்வொருவரும் அந்த இரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே கடந்து வர, அந்த இரட்சிப்பு விலையேறப்பெற்ற இரட்சிப்பு, இந்த உலகம் கொடுக்க முடியாத ஒரு அனுபவம், அதான் இரட்சிப்பு. நம்ம பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே அதிகாரம் உண்டு. அவர் இரத்தத்தில் தான் விடுதலை, மீட்பு, இரட்சிப்பு, பாவ மன்னிப்பு எல்லாமே, நித்திய ஜீவன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆழமான சத்தியத்தை நாம் அநேகருக்கு சொல்ல வேண்டும். எத்தனை பேர் கண்கள் இருந்து குருடர்களாக, இருதயம் இருந்து உணர்வில்லாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. நாம் இந்த விஷயத்துக்காக ஒருபோதும் வெட்கப்படவே கூடாது. கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் தன்னை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார். அவரை நீங்கள் நம்பினால், அவரை நீங்கள் விசுவாசித்தால் அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருவார். யுக யுகமாக மரணமே இல்லாத வாழ்வு,
நாம் மரித்தாலும் உயிரோடு நாம் எழுப்பப்படுவோம். ஆண்டு வருகின் போது உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படும் பாத்திரமாக நாம் உயிர்ப்பிக்கப்படுவோம் என்கிற ஆழமான சத்தியம் ஒவ்வொருவருக்கும் விதைக்கப்பட வேண்டும். நாம் இந்த எண்ணத்தோடு நாம் அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்போமா? இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வேறு விதமாய் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்தர் ராஜாத்தி அவள் மௌனமாய் இருக்கவில்லை. அவள் 3 நாள் உபவாசத்தோடு இருந்து தேவ சமூகத்திலே ராஜா அழைப்பிக்கப்படாமல் துணிகரமாக அவள் ராஜ சமூகத்திலே சென்றாள். அவள் செத்தாலும் சாகிறேன் என்று சென்றது நிமித்தமாக தான் யூத ஜனங்கள் காக்கப்பட்டது. பாருங்க, நாம் ஆண்டவரை அறிந்து கொண்ட நாம் இதுதான் நம் வாழ்க்கையின் லட்சியமாக இருக்க வேண்டும். அநேகருக்கு நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் பெற்ற சந்தோஷத்தை அவர்களும் அனுபவிக்க வேண்டும். நாம் இந்த நாளில் முழுமையாக நம்மளை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காக, ஆண்டவர் நமக்காக அவர் பட்ட பாடுகள், நிந்தைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், அவர் கல்வாரி சிலுவையில் அவர் நமக்காக பட்ட பாடுகள், இதெல்லாம் அநேகருக்கு நாம் எடுத்து சென்று கர்த்தருக்குள்ளே வழிநடத்துவோமா? இந்த சிந்தையோடு நாம் அர்ப்பணிப்போடு இந்த நாளில் ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்போ அந்த புதிய நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா, நீ நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே எல்ஷடாயே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஜீவன் சுகம் பல நாளைக்கு தந்து வழி நடத்தி தேவனே, உங்கள் கோடான கூடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா. இந்த 2025 வருடத்தின் ஆண்டவரே, மார்ச் மாதத்தின் ஆண்டவரே 13ஆம் தேதியை காண கிருபை செய்கிறே. நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி பலிகளை துதி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய அனுபவத்தை, உங்களுடைய சத்தியத்தை அறிந்து கொண்ட நாங்கள் உங்களுடைய அன்பை ருசித்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ருசித்த அன்பை அநேகர் அறிந்து கொள்ள, அநேகர் மண்டியில் கிட்டி சேர அப்பா ஸ்தோத்திரம். நீர் கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம். நீர் இரக்கம் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வீடியோ கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே சுவிசேஷம் அறிவிப்பதில் நான் ஒருபோதும் வெட்கப்படேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னபடி நாங்களும் ஆண்டவரே சுவிசேஷத்தை அறிவிக்க ஒருபோதும் நாங்கள் வெட்கப்பட மாட்டோம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் குடும்பங்களிலே, சொந்த பந்தங்களே, உற்ற உறவினர்கள் மத்தியிலே ஆண்டவரே, வேலை ஸ்தலங்களிலே அப்பா, எங்களுக்கு தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்கும் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை, ஆழமான சத்தியத்தை, சுவிசேஷத்தை நாங்கள் ஆண்டவரே அநேகருக்கு எடுத்து சொல்ல ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, எங்களுக்கு இப்படி விலையேறப்பட்ட ரட்சிப்பை தந்த தேவனே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, நாங்கள் அநேகருக்கு சொல்லும்போது அப்பா உண்மை விசுவாசித்து அவர்களும் ரட்சிப்பின் அனுபவத்துக்களை கடந்து வர இதுவே அவங்களுக்கு தேவ பலனாக இருந்து செயல்பட ஆண்டவரே நீங்கள் கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளைக்கு நன்றி செலுத்திக்கிறோம். இந்த நாளை கைட்டு செய்கிற எல்லா வேலையிலும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. நீ அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம். உமக்கே துதி கனமாகி மேலாம் செலுத்திக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுலக நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ்.